ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கும் ஒரு புதுவிதமான ஒரு அரசாங்க வேலை சம்பந்தமான விவரங்களை உள்ளடக்கி இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். ரைட், இதில் பார்த்தோம்னு சொன்னால் வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தால் கோல் பண்ணப்பட்ட ஒரு வேக்கன்சி தான் வனவிலங்கு காப்பாளர். உங்களுக்கு தெரியும், இந்த வைல்ட் லைஃப் கார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த யானைகள் மிருகங்களை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், அதிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், அல்லது அதுக்கான உதவி விலங்குகளுக்கான உதவிகளை செய்கிறதா இருக்கட்டும், மெடிக்கல் அதே மாதிரி வாழ்க்கை சம்பந்தமான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு வேலை தான் இந்த வனவிலங்கு காப்பாள். இதுக்கான பேசிக்கான இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட், இதற்கான பதவி விவரமாக இந்த பதவிக்கான நேம் என்னன்னு சொன்னால் வனவிலங்கு காப்பாளர். வைல்ட் லைஃப் கார்டு கிரேட் 3க்கு இதை இன்றைக்கு எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம். ரைட், இது வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் கீழே தான் இந்த பதவி வெற்றிடம் கோல் பண்ணப்பட்டிருக்கு. இது இது ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே 257 வேகன்சிஸ் இருக்குது. ரைட், அதுக்கு பெண்களுக்காக ஸ்பெஷலாக 3% ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ரைட், கண்டிப்பாக அந்த 3% கேர்ள்ஸுக்கு தான் அலோகேட் பண்ணியிருக்கு. இதுக்கு சம்பளம் பயிற்சி காலம் இதுக்கு 6 மாதம் உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். அந்த பயிற்சி கால பகுதியில் மாதம் 18,500 உங்களுக்கு வழங்கப்படும். ரைட், நியமனத்துக்கு பிறகு உங்களுக்கு 45,230 தொடக்கம் 78,360 வரையில் சம்பளங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தடுத்த ஆண்டுகளில் உங்களோட எக்ஸாம் எழுதி அதற்கு மேற்பட்ட பதவிகளை பெற்றுக்கொண்டு இதுக்கு மேற்பட்ட சம்பளங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது ஒரு நிரந்தர அரச வேலையாக இருக்கும். அதோட உங்களுக்கு பென்ஷனும் இருக்குது. ரைட், இதுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ஆல்ரெடி ஆன்லைனில் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும். நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறேன். இது 12/8 மாதம் 8ஆம் தேதியோ இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிட்டு எப்போ முடியும்னு சொன்னால் டெட்லைன் எப்போன்னு சொன்னால் 1ஆம் மாதம் ஜனவரி 5ஆம் தேதி இரவு 9 மணிக்கு இது டெட்லைன் க்ளோஸ் ஆகுது. ரைட், இதுக்கு எக்ஸாம் மூலமாக நீங்கள் தோற்றறிக்கை எக்ஸாம் மூலமாக தான் நீங்கள் இதுக்கு என்ட்ரி ஆகணும். இதுக்கு எக்ஸாம் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேபி அது 2 or 3 வீக்ஸ் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. காரணம் இலங்கையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. ரைட், இதுக்கான வயது வரம்பை பார்த்தோம்னு சொன்னால் 18 தொடக்கம் 30 வயது இடைப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கணும். இருந்தால் மாத்திரம்தான் இதுக்கு அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். ரைட், அந்த டெட்லைன் முடிகிற திகதியில் உங்களோட வயது 30 வயதுக்கு மேற்படாமல் இருக்கணும். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடைப்பட்ட ஆண்டுகளுக்கு நீங்கள் பிறந்திருப்பீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு அந்த வயதுக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். ரைட், இதுக்கான கல்வி தகுதி என்னன்னு சொன்னால் மெயினாக இது ஓயலுடனான ஒரு வேலை வாய்ப்பு தான். ஓயலில் கண்டிப்பாக நீங்கள் 6 பாடங்கள் சித்தி பெற்றிருக்கணும். அதில் பிரதானமாக மொழி தமிழோ சிங்களமோ இங்கிலீஷோ ஏதோ ஒரு மொழி, கணிதம், அறிவியல் கட்டாயமாக நீங்கள் சி இருக்கணும். மேக்ஸிமம் உங்களுக்கு சி இருக்கணும். ஏஎல்ல குறைஞ்சது ஒரு பாடமாவது சித்தி பெற்றிருக்க வேண்டும். ரைட், இதுதான் இந்த கல்வி தகுதியாக இருக்குது. அதே மாதிரி உடற்தகுதியும் இருக்குது. காரணம் இது ஒரு செக்யூர் ரிலேட்டடான ஒர்க் இல்லையா. ஸோ உங்களுக்கு உடற்தகுதி கண்டிப்பாக வேணும். ஆண்களை பொறுத்தவரையில் உயரம் மினிமம் 5.4 அடி உயரமுடையவர்களாக இருக்கணும். பெண்கள் 5.2 அடி உயரமுடையவர்களாக கண்டிப்பாக இருக்கணும். இது மினிமமான உயரம். ரைட், அதே மாதிரி நல்ல உடல் மன ஆரோக்கியத்துடன் இருப்பவர்களாக இருக்கணும். உங்களை பார்த்தாலே ஒரு ஸ்ட்ரென்த் உண்டு. அவங்க இன்டர்வியூ வச்சு தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஹோப் கொண்டு வரணும். ஓகே, இவங்க ஃபிட்டாக இருப்பாங்க. ஃபிட்னஸ் தான் இதில் மெயினாக அவங்க பார்ப்பாங்க இன்டர்வியூவில்.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு எக்ஸாம் வச்சு எடுப்பாங்க. தேர்வுமுறை தான் இதுக்கான தெரிவுமுறையாக இருக்கும். ஒரே ஒரு எக்ஸாம் பேப்பர் தான் இருக்கும். மற்ற எல்லா கவர்மெண்ட் வேலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 எக்ஸாம், மேக்ஸிமம் 3 எக்ஸாம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜென்ரலாக அந்த ஃபீல்டில் ஒரு எக்ஸாம் நடக்கும், ஐக்யூ ஒன்று, பொது அறிவு ஒன்று சொல்லி அப்படி 3 எக்ஸாம் நடக்கும். பட் இதில் 50 MCQ மட்டும்தான் நடக்கும். இதில் கண்டிப்பாக நீங்கள் 40% எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 அவுட் ஆஃப் 100க்கு நீங்கள் 40 மார்க்ஸ் எடுத்தாலே இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவீங்க. பட் நிறைய பேர் அந்த 40% மேலே எடுப்பார்களாக இருந்தால் நீங்கள் வந்து ரேங்கிங் அடிப்படையில் தான் இதுக்கு தெரிவு செய்யப்படுவீர்கள். ஏதாவது நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணும் போது நீங்கள் ஏதாவது ஒரு லாங்குவேஜை செலக்ட் பண்ணணும். சிங்களமாக இருந்தால் சிங்களம், தமிழ் அல்லது ஆங்கிலம், அந்த மொழியை நீங்கள் என்ன செய்ய இயலாது, திருப்பி மாற்றிக்கொள்ள இயலாமல் இருக்கும். ரைட், அதை தெளிவாக போட்டுக்கொள்ளுங்கள். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கு பிறகு அந்த 40% மேலே எடுத்து நீங்கள் சொன்னால் எல்லா பேரையும் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அதில் இருந்து தான் உங்களுக்கான அந்த 257 பேரையும் செலக்ட் பண்ணுவாங்க. ரைட், அதில் நேர்முக பரீட்சையில் என்ன பார்ப்பாங்கன்னு சொன்னால் கல்வி, தொழில்திறன், விளையாட்டு, தலைமைத்துவம் முதலில் இதில் சர்டிஃபிகேஷன் செக்கிங் நடக்கும். உதாரணமாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விளையாட்டில் நீங்கள் மாகாண மட்டம், தேசிய மட்டம் பெற்று இருந்தீங்கன்னு சொன்னால் அது தொடர்பான சர்டிஃபிகேஷன் இருக்க மாட்டேன். அதுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த நேர்முக பரீட்சையில் மார்க்ஸ் வழங்கும். அதுவுமே 100க்கு வந்து கல்குலேட் பண்ணுவாங்க. ரைட், இதில் நீங்கள் இப்போ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும் போதே வந்து 600 ரூபா பே பண்ண வேண்டி வரும். அதை நீங்கள் பிஓசி அல்லது ஏதோ ஒரு பேங்க் மூலமாக ஸ்லிப்பை ஃபில் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அல்லது ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டமும் இருக்குது. ரைட், இதுக்கு வந்து நீங்கள் மெயினாக வந்து இலங்கையில் எந்த இடத்திலும் வந்து வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் அல்லது அந்த திணைக்களம் எடுக்கிற முடிவுகளின் அடிப்படையில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இலங்கையில் எந்த ஒரு மாவட்டத்திலையும் வேலை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். ரைட், பெரும்பாலும் வனப்பகுதிகள் கடின சேவைகள் இடங்கள், அதாவது ஃபிட்னஸை பற்றி கதைச்சிருந்தானே அது வந்து இங்கேயும் தாக்கம் செலுத்தும். ரைட், இதுக்கு தேவைப்படும் ஆவணங்களாக வந்து பார்த்தோம்னு சொன்னால் பிறப்பு இறப்பு சான்றிதழ், கல்வி சான்றிதழ்கள், கிராம சேவைகள் சான்றிதழ், அதே மாதிரி நடத்தை சான்றிதழ், அதாவது வந்து சமாதான நீதிமன்றத்தை நீங்கள் வந்து 2 லெட்டர்கள் எடுக்க வேண்டி வரும். இதெல்லாம் வந்து பிரதானமான ஒரு ஆவணங்களாக இருக்கும். நீங்கள் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக வேண்டி வரும். ரைட், இதில் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கூடிய ரீசனை பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 மந்த் ட்ரைனிங் நடக்கும். அதில் நீங்கள் வந்து ஒரு நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தால், அதே மாதிரி பிள்ளையான இன்ஃபர்மேஷனை கொடுத்தீங்களா ரிசல்ட், OL, AL ரிசல்ட்களில், அதே மாதிரி தேர்வு அணிவிப்பதில் ஆன்லைன் வழங்கப்படும். ரைட், இது வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வந்து ஃபிசிக்கலாகவோ ஃபார்ம் ஃபில் பண்ணியோ போடுறல, அதுக்குரிய லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் அதுக்கு போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ரைட், இதுதான் அதுக்குரியான டெட்லைன் இருக்குது. இப்போ நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்று உங்களுக்கு காட்டுறேன். ரைட், ஃபஸ்ட்டு அந்த லிங்குக்கு போன உடனே உங்களுக்கு இப்படி ஒரு விண்டோஸ் பாப்பப் ஆகும். இதில் அந்த கோர்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இதில் போட்டிருக்காங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால், ரைட், இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த வெப்சைட்டுக்கு போகும். இதுக்கு நிறைய எக்ஸாம் வந்து கோல் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு தேவையானது வந்து வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தில் கோல் பண்ணப்பட்ட ஒரு வைல்ட் லைஃப் கார்டுன்ற ஒரு வேக்கன்சி. ஸோ இங்கே பாருங்கள், ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வைல்ட் லைஃப் கார்டு. ரைட், எக்ஸாம் ஃபீஸ் 600. ரைட், இதுக்கு அப்ளை கொடுத்தீங்கன்னு சொன்னால் டிரெக்டாகவே இப்படி ஒன்றுக்குள்ளே போகும். ரைட், இதில் உங்களோட ஐசி நம்பரை கொடுங்க. நான் ரெண்டமாக கொடுக்குறேன். ரைட், இதில் ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். ரைட், இதில் உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் கொடுக்க வேண்டி வரும். கொடுத்தாச்சு. இதை கொடுத்தது பிறகு நெக்ஸ்ட்டை கொடுங்க. உங்களுக்கு ஓடிபி ஒன்று இதுக்கு வரும். நீங்கள் அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ண வேண்டி வரும்.
அந்த ஓடிபி என்டர் பண்ண வேண்டி வரும். ரைட், நான் என்டர் பண்ணுறேன். ரைட், இப்படி ஒரு ஃபார்ம் ஒன்று உங்களுக்கு வரும். ரைட், அதில் நிறைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஒவ்வொன்றா ஃபில் பண்ணி. ரைட், இதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, எஜுகேஷனல் அண்ட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ஸ்கூல் ஓஎல்ஏஎல் ரிசல்ட் சம்மந்தமாக இருக்குது, அதர் டீட்டெயில்ஸ். ரைட், ரெஃபரன்சஸ், டிக்ளரேஷன் அப்ளிகேஷன்ஸ். ஃபைனலாக இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த இருக்குது சப்மிட் திஸ் அப்ளிகேஷனை கொடுத்தனீங்கன்றாரு. நாங்கள பேமெண்ட் இருக்கும், அதை நீங்கள் கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்து அந்த பேமெண்ட்டை பே பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன செய்யும்னு சொன்னால் சப்மிட் ஆகும். ரைட், இவ்வளவுதான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல்.